அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி நியூ டாபிக். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்தது. ஈவன் என்னோட கிளைண்ட் சைடும் சரி, இல்லை என்னோட ஃப்ரெண்ட் சைடும் சரி, ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டியோ இல்லை அந்த ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனோ அது சம்மந்தமா இல்லாதனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி தென் இப்போ சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது நாட் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி, நாட் ரிலேட்டட் டு இன்கம் டேக்ஸ் எதுவுமே கிடையாது. பொதுவாக ஃபேக்ட்ரி லைசன்ஸை பற்றி, ஒரு ஃபேக்ட்ரி லைசன்ஸுங்கிறது மேண்டட்டரியா நாட் மேண்டட்டரியா, இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணுமா இல்லை வாங்காமையே பிஸ்னஸை ரன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்தது. ஸோ நான் நிறைய இடத்துல எழுதியிருக்கேன் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருக்கணும், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன் ஏன் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அதுக்கான பொருள். ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் மட்டும் நான் படித்து அதில் வந்து எப்போ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வேணும், எப்போ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது நான் படிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து எம்எஸ்எம்இல ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, ரீட் அவுட் பண்ணும்போது இப்போ லாட் ஆஃப் சம் என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து இருந்தது இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு. சரி, நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா நம்ம மக்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ஒரு கம்பெனிக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோ தான். ஓகே, ஸோ பொதுவாக ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அப்படின்னா யார் கவர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான் கவர்ன் பண்றாங்க. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 1948ல இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து இந்தியாவில் யாரெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்றாங்களோ அவங்கலாம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் எடுத்தாதான் அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து நார்மல் ப்ரொசீஜர். 1948ல இருந்து அந்த ஆக்ட் வந்து என்ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1948ல இருந்து இந்த ஆக்ட் இன்னும் கண்டினியூவா இருக்கு. ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட டிபார்ட்மெண்ட்டே வேற. ஸோ டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற பேர்ல இருக்கு, டிஷ் அப்படிங்கிற பேர்ல வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு நிறைய இதை மாறிச்சு. ஸோ டைரக்டரேட்னு வரும். ஸோ அந்த மாதிரி டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ல வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிப்பாங்க. ஹசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட்டை பிரிப்பாங்க, டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபைடு கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹசார்ட்ஸ், அதான டேஞ்சரஸ், அது என்ன நோட்டிஃபைடு கெமிக்கல்ஸ். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு அதாவது ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடியதும், அல்லது அந்த ஃபேக்டரியை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கக்கூடியதாகவோ, அல்லது ஏதாவது ஒரு விபத்துன்னு ஒன்று ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது அந்த ஊர் மக்களையோ அதை சுற்றி அந்த ஃபேக்டரி சுற்றி இருக்கக்கூடிய மக்களையோ தாக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாமே இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹசார்ட்ஸ், இதெல்லாம் டேஞ்சரஸ், இதெல்லாம் வந்து நோட்டிஃபைடு கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஹசார்ட்ஸ் யூனிட், இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் யூனிட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு கெமிக்கல்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. பொதுவா ஒரு ஃபேக்டரி அப்படின்னா எப்ப அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா 10 பேர் அல்லது 10க்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு ஃபேக்டரியில 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்னோட அந்த எம்ப்ளாயீஸ் வந்து 10 பேர் அப்படிங்கிறது வந்து வித் பவர் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட மிஷினரிலாம் இருக்கு, இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் இருக்கு. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை பார்க்குறோம். அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை பார்க்கறதுக்கு நான் 10 பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி இல்லாம என்கிட்ட பிளான்ட் அண்ட் மிஷினரியே இல்லை, எல்லாமே மேனுவல் ப்ரொடக்ஷன் தான் பண்றேன். அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி இல்லாம ஒரு கம்பெனி இயங்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தவுட் 8 பவர். ஸோ வித்தவுட் பவர் இல்லாதவங்களுக்கு 20 பேர். அப்ப பவரோட உள்ளவங்களுக்கு, ஒரு பவர்னா பவரை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்றவங்க, ஒரு மெஷினரி யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்றவங்க வந்து குறைஞ்சது 10 பேர். அதே இது மிஷினரி வித்தவுட் பவர் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர்.
அப்போ 10 பேருக்கு மேல போயிடுச்சுன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் கம்பல்சரி. அதே இது வித்தவுட் பவர்னா 20 பேருக்கு மேல போயிடுச்சுன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து கம்பல்சரி. இதுதான் வந்து நமக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி தெரியும். இதைத்தான் நானும் ரொம்ப நாளா வந்து நான் படிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு நானும் இதை தான் சொல்லியிருக்கேன். ஆனா இது மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து டைரக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்றாங்கன்னா, சம் ரிலாக்ஸேஷன் நோட்டிபிகேஷன் வந்து இஷ்யூ பண்றாங்க. எதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அவங்களும் டெவலப் ஆனாதான் எக்கனாமி வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அவங்கள வந்து ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்குங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ அவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனியா ஒரு நோட்டிபிகேஷன், அவங்களோட நோட்டிபிகேஷன் 1991 ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுல ஷெட்யூல் 3 அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஷெட்யூல் 3 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சது ஒரு 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 200-300 ப்ராடக்டை வந்து அதுல கண்டெயின் பண்ணிருக்கும். அந்த ஷெட்யூல் 3 அந்த ஷெட்யூல் 3ங்கிற லிஸ்ட்ல. இந்த ஷெட்யூல் 3ல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்மால் செக்டார் இண்டஸ்ட்ரி வந்து தாராளமா பண்ணலாம். இந்த ஷெட்யூல் 3ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் பண்ணணும். அப்படின்னா என்னதுன்னா, இட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா சின்ன கம்பெனி. அப்போ அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனின்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்ப அதுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதுல அவங்க ஃபர்தரா கிளாரிஃபை பண்றாங்க. யாரெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ லெஸ் தென் 3 crores கீழே இருக்கோ, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஒரு கம்பெனில பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ லெஸ் தென் 3 crores கீழே இருக்குன்னா, தே so far called அந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டார். அவங்க வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ரிசர்வ்டு லிஸ்ட், அதுதான் ஷெட்யூல் 3. ஸ்மால் ஸ்கேலுக்குனே ஃபுல் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 300 வரைக்கும் ஷெட்யூல் 3ல வந்து அந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்க வேண்டிய ஃபேக்டரி லைசன்ஸ் அவங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் நான் ஸ்மால் செக்டார் இல்லை, நான் லார்ஜ் செக்டார். எப்படி சொல்றேன்? என்னோட பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ மோர் தென் 3 crores ஆயிடுச்சு. அப்போ ஐம் நாட் அ ஸ்மால் செக்டார் யூனிட். அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா லார்ஜ் செக்டாரா போறேன். இப்போ லார்ஜ் செக்டாரா போனேன்னா எனக்கு எப்போ ஃபேக்டரி லைசன்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறதையும் again இந்த நோட்டிபிகேஷன், அனதர் நோட்டிபிகேஷன் 1992ல கிளாரிஃபை பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்ப உங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து வித் பவர் 50யோ வித்தவுட் பவர் 100ஓ, வித் பவர் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா 10 or more ஒர்க்கர், 10 அல்லது 10க்கு மேல வேலை செய்யறவங்க வித் பவர், அல்லது 20 அல்லது 20க்கு மேல இருக்கிறவங்க வித்தவுட் பவர் அப்படின்னு பார்த்தோம். அதே போல இங்க 50 பேரு வித் பவர், 50க்கு மேல அதாவது 100க்கு மேல, 100 அல்லது 100க்கு மேல வித்தவுட் பவர். அப்படி உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து 50 அல்லது 100க்கு மேல உங்களோட எம்ப்ளாயிஸ் மாறுறாங்க, அதாவது அதிகமா இருக்காங்க, 100 or more எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து மேண்டட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபேக்டரி லைசன்ஸுங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி கம்பல்சரியா ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்கணும். ஏன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து 1948 படி கிளியரா சொல்லிருச்சு, உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து 10 or more if it is with power or 20 or more if it is without powerனா 1948 படி நீங்க கம்பல்சரியா ஃபேக்டரிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி திரும்ப உள்ள வந்து யாரு ஸ்மால் ஸ்கேல் செக்டார்னு கிளியரா மென்ஷன் பண்ணி அந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டாருக்குன்னு ஸ்பெசிபிக்கா ரிசர்வ்டு ஃபார் என்ன சொல்றது, ரிசர்வ்டு லிஸ்ட் ஃபார் ஸ்மால் செக்டார் யூனிட், எஸ்எஸ்ஐ யூனிட்டுக்குன்னே செப்பரேட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து டிக்ளேர் பண்றாங்க, இவங்கெல்லாம் எஸ்எஸ்ஐ மேனுஃபேக்சரிங் யூனிட்னு. அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 50-100 பேருக்கு மேல வேலை பார்த்தா கூட ஃபேக்டரி லைசன்ஸ் தேவையில்லை.
என்னோட எம்ப்ளாயிஸ் வந்து 100 பேர் இருக்கான், ஆனா ஐம் கம்மிங் அண்டர் தி எஸ்எஸ்ஐ யூனிட் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை கிடையாது, ஃபேக்டரி லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ அது வந்து எஸ்எஸ்ஐ யூனிட்டுக்கு கீழே வரும். இல்ல நான் எஸ்எஸ்ஐ இல்ல, ஏன்னா என்னோட பிளான்ட் அண்ட் மெஷினரியோட வேல்யூ வந்து மோர் தென் 3 crores மேல போகுது அப்படின்னா, அப்போ மோர் தென் 3 crores மேல போகும்போது நான் லார்ஜ் செக்டர் ஆறேன். இப்போ லார்ஜ் செக்டாருக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் வெயிட் ஃபார் இந்த 10 or 20, நீங்க வந்து இங்க 50 எம்ப்ளாயிஸ் அல்லது 100 எம்ப்ளாயிஸ்ன்னு நீங்க பாத்துக்கலாம். அப்போ அன்டில் உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து 50ல இருக்காங்க வித் பவர் அல்லது 100ல இருக்காங்க வித்தவுட் பவர் அப்படின்னா நீங்க ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டில் there is a notification called MSME. அந்த MSMEக்கு கீழே நோட்டிபிகேஷன் கிளியரா மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து சொல்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி கிளியர்லி மென்ஷன் தட் இவங்க வந்து ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவங்க என்ன எடுக்கணும், ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்போ ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து தான் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே இவங்கெல்லாம் ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்க தேவையில்லைன்னு சொல்றோம். அப்போ இவங்க என்ன எடுத்திருந்தா ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை? ஸோ அதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ், டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஐசி. அங்க தே சுட் கெட் ரிஜிஸ்டர் அண்டர் எம்எஸ்எம்இ. அதாவது அது ஒரு எம்எஸ்எம்இ ஸ்கீம். டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நான் எம்எஸ்எம்இன்னு சொன்னோன்னே வேகமா எல்லாரும் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் நாட் அ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ், டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கம்பெனியை நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எம்எஸ்எம்இ ஸ்கீம் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், அது அண்டர் டிக்ல இருந்து வரும். ஸோ இந்த சர்டிபிகேட் இருந்தா போதும், நீங்க ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதுவும் வாங்கல, அப்ப நான் அதையும் வாங்காம இருக்கலாமானா அப்படி இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அல்லது டிக் வாங்கிக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட டிக் இருக்கு, ஆனா நான் வந்து என்ன வாங்கல, ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்கல அப்படின்னா நோ இஷ்யூ. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 1 இதெல்லாம் இருக்கு. ஸோ ஷெட்யூல் 1ங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பத்தி, அதாவது ஒரு டிஃபென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவங்கள பத்தி நிறைய இருக்கும். ஷெட்யூல் 2ல வந்து ப்ராப்பர் இவங்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கி தான், கம்பல்சரியா லைசன்ஸ் வாங்காம அவங்க ஃபேக்டரி லைசன்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஷெட்யூல் 2 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ரூல்ஸ், ஐடிஆர் ஆக்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. இந்த ஐடிஆர் ஆக்டுக்கு கீழே இந்த விதமான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து நமக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ சின்ன ஃபேக்டரிஸ், அதாவது சின்ன பிக்கல், அதே மாதிரி பவுடரு, அதே மாதிரி சோப்பு தயாரிக்கிறது, அல்லது சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காய்கறியில இருந்து, அதாவது ஹோம் மேடு சோப் அப்படின்னு தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பிக்கல்ஸ் வந்து ஹோம்மேடு பிக்கல்ஸ், ஹோம்மேடு வந்து இந்த வாட் இஸ் தட் ஸ்பைசஸ், அதே மாதிரி இந்த ஆயில் மில்லு இதெல்லாமே வந்து பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய பேர் இந்த கொரோனா பீரியட்ல வந்து தே ஸ்டார்டட் ஆன் தேர் ஓன், அந்த மாதிரி பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபேக்டரி லைசன்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிற டவுட் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களோட நண்பர்கள் யாரெல்லாம் ஃபேக்டரிஸ் வந்து ரன் பண்றாங்களோ, அல்லது ஃபேக்டரிஸ் சம்பந்தமா அவங்க லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது நிறைய பேர் இது சம்பந்தமா வீடியோவோ அல்லது ஆர்டிக்கிளோ எழுதல. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவை போடணும்னு நினைச்சேன். ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ வந்து மற்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க நண்பர்கள்ட்டையும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சரி இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபார்வர்டு பண்ணுங்க. அவங்களுக்கு டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லையோ படிக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்ககிட்ட படிச்சாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.